கைஸ், இன்னைக்கு நாம இந்த சீரீஸோட 11th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோ ஹீரோயின் பத்தி நம்ம சீனியருக்கு தெரிய வந்திருக்கோம். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோயினும் தனியா மீட் பண்ணி பேசிட்டு தூங்கலான்னு போறாங்க. ரெண்டு பேருக்குமே அவங்க கிஸ் பண்ண ஞாபகம் தான். ஹீரோக்கு இது கனவா நனவானே புரியல. அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஹீரோயினும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படி ஹீரோவும் ஷினும் தனியா உட்காந்து பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ லைட்டா சந்தோஷப்படுறத ஷின் பாக்குறான். என்ன விஷயம்னு கேட்க, உன் கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம்னு கேட்க, ஆமா ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி டேட் பண்ணலாம் டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தா. ஆனா இப்போ ஏதாவது ஒரு நல்ல பையன் கிடைச்சா டேட் பண்ணுவேன்னு சொல்றா. அதனால இந்த வாரம் நான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவும், எனக்கு நீ அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், உன்னை யார் இம்ப்ரெஸ் பண்ணா நான் பார்க்கணும்னு சொல்ல, அவ கூட இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ எப்பவும் அவங்க கூட இருக்கணும்னு தோணும், அப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஷின் ஷாக்கா பார்க்க, உனக்கு சொன்னேன்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில எல்லாரும் கிளம்புறாங்க. இப்ப 3 கார் இருக்கு, எல்லாம் ஷேர் பண்ணி தான் போறாங்க. அப்ப நம்ம ஷின் ஹீரோயின் கிட்ட என் கூட வாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவளும் நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல, அவ ஷின்னுக்காக சொல்றா. ஆனா அந்த ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் தப்பா நினைச்சுக்கிறான், நமக்காக தான் வர போறான்னு. அப்ப அங்க நம்ம ஹீரோ வர, நம்ம சீனியர் இருந்துட்டு ஹீரோயினா ஹீரோ கூட போக சொல்றாங்க. ஏதோ வேலை விஷயமா பேசணும்னு சொன்னீங்கல்ல, போற வழியில பேசிட்டே போங்க அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறாங்க. அப்புறம் அவங்கள அனுப்பி வைக்க, நம்ம சீஃப் இருந்துட்டு எடிட்டருக்கு ஹீரோ கூட அனுப்பி வச்சா போற வழியெல்லாம் திட்டிட்டே இருக்க போறாரு, அவன் நிம்மதியாவே போய்க்க மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க காரை ஓபன் பண்ண, நமக்கு அங்க ஷாக் அடிச்ச மாதிரி ஆண் உட்காந்துருக்காரு. நம்ம தான் நிம்மதியா போய்கிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப அப்படி கார்ல ஹீரோயினையும் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின், இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்க, அவன் எனக்கு ஒரு முக்கியமான பிளான் இருக்குன்னு சொல்லிடுறான். அவன் மூஞ்சி தொங்கி போச்சு. அப்பதான் சொல்றான், ஆமா நான் என் லவர் ஹீரோயின் கூட டேட் பண்ண போறேன்னு சொல்றான். அவளுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க இவங்களோட டேட்டை நிறைய வாட்டி கெடுத்து விட்டாங்கல்ல, அதுக்காக ஒயின் வாங்குறதுக்கு கூப்பன் அனுப்பியிருப்பாங்க போல. ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா போலான்னு அவ சொல்ல, அவன் என் வீட்டுக்கு போலான்னு சொல்றான். எந்த தப்பான நோக்கமும் கிடையாது, நிறைய பர்னிச்சர் உனக்காக வாங்கி போட்டது, நீ அதெல்லாம் என்ஜாய் பண்ணவே இல்லைல்ல, அதுக்காக தான் சொல்ல, சரி அப்ப நைட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி நைட்டு ஹீரோவோட வீட்டுல தான் 2 பேரும் உட்காந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனா ஹீரோயினா தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒரு கிஸ் சீன் வந்துருது. 2 பேருக்கும் தர்ம சங்கடமா இருக்கு. அப்ப கரெக்டா சீனியர் வீடியோ கால் பண்ணி, நீ சந்தோஷமா இருக்கியா, எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ வீட்டுல தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு, சரி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போன கொடுக்க சொல்லி, நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேனே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அப்பதான் ஆமான்னு சொல்றா. என் கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், சரி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வைக்க, அப்பதான் ஹீரோயின் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறா. பார்த்தா உள்ள ப்ரொடக்ஷன் இருக்கு. ஹீரோ டக்குன்னு மூடி வச்சு சைட்ல வைக்க, 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. அப்ப டக்குன்னு 2 பேரும் சேர்ந்தாக்குல ஒரே ஒயின் கிளாஸ்ல கை வைக்க, ஹீரோ அவளை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல போட்டு கிஸ் அடிக்கலான்னு போறான். ஆனா என்ன செய்ய, அது எல்லாமே அவனோட கனவு தான். டக்குன்னு முடிச்சுக்கிட்டவன் ஹீரோயின் கிட்ட சாரி சாரி அப்படின்றான். எதுக்குன்னு கேட்க, இல்ல இல்ல ஒன்னும் இல்ல, நம்ம வேற படம் பார்க்கலாமா, ஏதாவது ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ எனக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவனே டிராப் பண்றேன்னு அவனு பின்னாடி போவ, இன்னொரு பக்கம் சின்ன காட்டுறாங்க. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு இருக்கான். இந்த வீக்கெண்ட் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கான். அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டும் ரெஸ்டாரண்ட் எதுக்குன்னு கேட்க, எப்பவுமே நாங்க சூப்பர் மார்க்கெட்ல தானே மீட் பண்ணிக்கிறோம், அதனால இந்த வட்டம் ரெஸ்டாரண்ட்ல ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்ல, சரி இப்ப அவங்க வேணான்னு சொன்னா என்ன பண்ணுவேன், விட்டுருவியான்னு கேட்க, இல்ல நான் விடவே மாட்டேன், நான் அவ ஓகே சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம கங்கு ரொம்ப சோகமா வராரு. அவர் இருந்த கஷ்டத்துல அவங்க அம்மாவோட பேக மாத்தி போட்டு வந்திருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு சொன்னோன்னே தான் அவருக்கே தெரியுது. சீனியரும், உன் எக்ஸ மறந்து தொலையன், என்ன பாரு இப்ப நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வேற ஒரு பெஸ்ட் பார்ட்னரை தேடிட்டு இருக்கேன், நீயும் அத மாதிரி தேடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஹீரோ வரான். வந்ததுமே நம்ம சீஃப உள்ள கூப்பிட, அவரும் விறுவிறுன்னு பின்னாடி போறாரு. அவர் பின்னாடி வர்றது தெரியாம டக்குனு டோர் அடைச்சிடுறான். அவர் மூக்கிலே இடிச்சு கீழே விழுந்துட்டாரு. சாரி பழக்க தோசத்துல அடிச்சிட்டேன், வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி போக, ஏதோ நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கான், அதுக்கான வேலைகளை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டா, அதெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சதுன்னு அசால்ட்டா சொல்றாரு. சரி அப்ப இன்னைக்கு மீட்டிங்கை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவருக்கு தான் ஷாக் ஆயிடுச்சு, இன்னும் முடிக்கல போல. நாம பிளான் பண்ண மாதிரி மீட்டிங்கை நாளைக்கு வைக்கலாமேன்னு சொன்னா, எனக்கு நாளைக்கு வேற பிளான் இருக்கு, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மீட்டிங் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அப்படியே எல்லாருமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு, எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு. நம்ம சீனியர்லாம் ஏதோ ஒரு பெரிய ஸ்கின் கேர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருப்பாங்க போல, அது வாங்குறதுக்கு 1 மாசம் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்ப அதை கேன்சல் பண்ண, திரும்ப அடுத்த மாசம் தான் அப்பாயின்மெண்ட் வேற கிடைக்குமா, அதுக்கு கடுப்பா இருக்காங்க.
அப்புறம் மீட்டிங் இன்னைக்கே வச்சதுனால அட்வர்டைஸ்மெண்ட் டீம் பண்ற வேலையை நம்ம கங்கு தான் பண்ண வேண்டியிருக்கு. அவருக்கு ரெஸ்ட் ரூம் வேற வருது போல நம்ம சீஃப், ஆனா அதுக்கும் விட மாட்டாரு. எல்லாமே நம்ம பாஸ் ஆடலாம் அப்படின்னு ஹீரோ வேற திட்டுறாங்க. அப்புறம் தான் நம்ம சீஃப் மொபைலுக்கு நாளைக்கு பாஸோட பர்த்டே அப்படின்னு ரிமைண்டர் வருது. ஆனா அதை யாருமே பெருசா எடுத்துக்கல. நமக்கு இது தெரியாத மாதிரியே இருந்துக்கும். ஒரு பாத்ரூம் கூட போக முடியல. நம்மளை பத்தி அவர் யோசிக்க மாட்டாரு. நம்ம எதுக்கு அவருக்காக பர்த்டே கொண்டாடணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் திருன்னு முழிக்கிறா அவனை திட்டுறாங்கன்ட்டு. நம்ம அட்லீஸ்ட் விஷாது பண்ணுவோமான்னு அவ சொல்ல, அப்பதான் சீனியருக்கு தோணுது நம்ம ஹீரோயினை பக்கத்துல வச்சுட்டு அவனை திட்டிருக்கமே, அவ ஃபீல் பண்ணுவாளேன்னு. அவளுக்கு வேற எனக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்கான், அதனால இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு வருத்தப்பட சீஃப் இருந்துட்டு நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, இதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேணா, நீ இன்னைக்கு பண்ண போறது முக்கியமான மீட்டிங். அவங்க ஒரு செலிபிரிட்டி கப்பிள், அவங்களால நிறைய ஸ்பான்சர் கிடைச்சிருக்கு. நம்ம மேகசின்ல அவங்க இன்டர்வியூ பெஸ்டா வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படி லைப்ரரியில ஹீரோயின் நிக்கிறா. அப்போ நம்ம சீனியர் அவளை பார்க்க வராங்க. ஹீரோக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக ஏதோ ஒரு சாதாரண இன்டர்வியூவை ஹீரோயின் பண்றதா ஒத்துக்கிட்டு இருக்கா போல, சைட்ல ஃப்ரீலான்சிங் மாதிரி. சீனியர் அவகிட்ட நீ எப்படி இவ்வளவு சுயநலமா இருக்கிற ஆளெல்லாம் காதலிக்கிறேன்னு கேட்க, இல்ல உங்களுக்கு தெரியாது அவர் அவ்வளவு சுயநலம் கிடையாதுன்னு சொல்றா. நாங்க அவரெல்லாம் இப்படி திட்டமே உனக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்கும்போது அவ முகம் கொஞ்சம் சுருங்குது. சரி நீங்க சந்தோஷமா இருங்க, நான் எப்பவுமே உங்களுக்காக இருப்பேன்னு சொல்றாங்க. இப்ப ஏதோ ஃபைல கொடுக்கறதுக்காக சீனியர் ஹீரோ கிட்ட போயிருக்காங்க. அவனும் அதை பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா மீட்டிங்ல சொல்றேன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்க அவங்களும் போறாங்க. போனவங்க அதுக்கப்புறம் திரும்பி வராங்க. இப்ப போனது இந்த மேகசின்ல வேலை பார்க்குற சீனியரா, இப்ப வந்திருக்கிறது ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டா. அவன் அப்படி முழிக்கிறான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. அவங்க அப்புறம் அப்படியே சேர் எல்லாம் எடுத்து போட்டு உட்காந்துட்டு நாளைக்கு வைக்க வேண்டிய மீட்டிங்கை இன்னைக்கே வைக்கிறது நல்லா இருக்கா, உங்களோட பர்சனல் ஷெட்யூலுக்காக இதெல்லாம் பண்ணலாமா, மத்த ஸ்டாஃப்லாம் உங்களை பத்தி தப்பா பேசும்போது ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், அவளை நீங்க சந்தோஷப்படுத்த வேண்டாமா, அதுக்காகவாது நீங்க மத்தவங்ககிட்ட நல்லா நடந்துக்க வேணாமா, நீங்க ஒரு பாஸ் தான், ஆனா நீங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் கூட, உங்களை பத்தி நினைக்காம மத்தவங்களையும் பத்தி நினைச்சு பாருங்க. இப்படிக்கு ஹீரோயின் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவனுக்கு டென்ஷன் ஆகுது, உன்னை விட நான் அவளை ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன், லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்ப அப்படியே ஸ்டுடியோல ஹீரோயின் வந்திருக்கா, ஏதோ வேலை விஷயமா வந்திருக்கா. ஆனா அப்ப ஹீரோக்கு என்ன பிடிக்கும் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கு பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறா. ஆனா எந்த பர்த்டேயுமே ஹீரோ கொண்டாடினது இல்லையா. ரொம்ப வேலை பார்த்து ஒரு தடவை மயங்கிலாம் விழுந்துட்டாங்களாம். அப்ப ஷின் தான் காப்பாத்திருக்கான். ஷின் சின்ன வயசுல போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கான். ஆனா அவங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கல. ரொம்ப கோவப்பட்டு அவன் வச்சிருந்த ஒரு கேமராவையும் உடைச்சிருந்திருக்காரு. அன்னைக்கு நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போயிருப்பான் போல, அந்த விஷயத்த பார்த்திருக்கான். அந்த கேமராவை எடுத்து வச்சு ஷின் அழுதுட்டு இருக்க. அடுத்த நாள் ஹீரோ அவனுக்காக ஒரு கேமராவே கிஃப்ட் பண்றான். அது ரொம்ப காஸ்ட்லியா. ஆனா சின்ன வயசுல இருந்தே ஹீரோ ரொம்ப உழைச்சு சேமிச்சே தானே வச்சுட்டு இருந்தான். ஆனா ஷின்னுக்காக அதை செலவு பண்ணிருக்கான். அவனோட சேமிப்பை விட சின்னோட கனவு முக்கியம் அப்படின்னு நினைச்சிருக்கான். அவன் 2 மாசம் டியூஷன் எடுத்து வர்ற காசு சேர்த்து வச்சு அவனுக்கு வாங்கியிருக்கான். நீ இதை திருப்பி தரணும்னா நல்ல போட்டோகிராஃபர் ஆகணும்னு சொல்லி இருந்திருக்கான். இப்ப திரும்பவும் ஆபீஸ்ல எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சீனியர் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு மீட்டிங்கை நாளைக்கே வச்சுக்கலாம், நான் என்னோட ஷெட்யூலையும் மாத்திட்டேன், வாங்க சாப்பிட போலான்னு கூப்பிடுறான். அப்புறம் அப்படியே ஒரு போன் வர அங்க இருந்து கிளம்ப எல்லாருமே இப்பவும் அவனை திட்டுறாங்க. நம்ம சீனியர் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்கல்ல, நமக்கு அங்க ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாம வேலை பார்த்தார்ல, அப்புறம் எதுக்கு ஆரம்பத்துல மீட்டிங்க முன்னாடி வைக்கணும், இப்ப மாத்தணும், தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு கடுப்பாக்குறாங்க. இப்ப அப்படி 4 பேர் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோ, கங்கு, சீனியர், அப்புறம் நம்ம சீஃப். ஹீரோ அவங்களுக்கு பரிமாறிட்டுலாம் இருக்கான். 3 உருளைக்கிழங்கு தான் இருக்கான். இவனுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்குமா. ஆனா இவங்களுக்காக அதெல்லாம் கொடுக்குறானா. அவனை பார்க்கதான் ஷெல்ஃபிஷா தெரியுமா, ஆனா ரொம்ப பாசமானவனா. அவனுக்கு காட்டிக்க தான் தெரியலையா, இனிமே காட்டிப்பானா. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம சீனியரை பார்த்து உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல, ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நல்ல பையனா கிடைப்பா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அவங்க வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பிரேக்கப்பே ஆச்சுன்னு சொல்லி சீஃப் சொல்ல நம்ம கங்கு கிட்ட உங்களுக்கு இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருச்சுல, நீங்கள் சீக்கிரமே கல்யாணம் பண்ண போறீங்கல்ல, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றாரு. இவனுக்கு அதான் தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி உங்களால சாதாரணமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்ல நம்ம சீஃப் இருந்துட்டு அவன் இத்தனை நாளா செத்த போன மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான், நம்ம வாலண்டியர் ஒர்க்குக்கு போனோமே அப்ப கூட பாக்கலையா நீங்க அப்படின்னு கேட்க, நீங்க வாலண்டியர் ஒர்க்குக்கு வந்தீங்களான்னு ஹீரோ கேக்குறான். அப்ப அப்படி நம்ம சீஃபுக்கு ஒரு கால் வருது. அவர் அந்த போனை எடுக்கிறதுக்காக அப்படி போறாரு. போகும்போது அந்த பெருவிரல் வச்சே நடப்பார்ல, அப்படி நடந்துட்டு இருக்க அதையும் ஹீரோ வித்தியாசமா பாக்குறான். சீனியர் ஒண்ணு அவர் அடிக்கடி இப்படிதான் நடப்பாருன்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே நம்ம பாஸ்க்கு நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியல அப்படின்ற வருத்தம் மூஞ்சிலே தெரியுது. கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. இப்ப அப்படி ஹீரோயினை காட்டுறாங்க. அவ கப்பல் இன்டர்வியூ ஒண்ணு பண்ண
வரப்போறாள்ல அதுக்காக அவ ஷின்னு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் 3 பேர் போயிருக்காங்க. அப்புறம் அந்த கப்பிள்ஸை பத்தி சொன்னா அவங்க 2 பேர் ரொம்ப லவ் பண்றாங்களாம். போட்டிருக்க டிஷர்ட் கூட கப்பிள் டிஷர்ட் தான் போடுறாங்க. பேசுற வார்த்தை கூட ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. வீடு ஃபுல்லா அவங்களோட போட்டோஸ் நினைவுகளா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஹார்ட் தான். செப்பல் கூட ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஓவர் லவ் பேர்ட்ஸா இருக்காங்க. இப்ப அப்படி இன்டர்வியூ ஆரம்பிக்குது. ஹீரோயின் அவங்க கிட்ட உங்களுக்கு டேட் பண்றதுக்கு பிடிச்ச இடம் எதுன்னு கேட்க அந்த பொண்ணு வீடு தான் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பையன் அவனுக்கு வீட்டுல டேட் பண்றதே பிடிக்காதான். அவளை வெளியில கூப்பிட்டு போக முடியல, கப்பலா இருக்கிறதுனால வீட்லயே டேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படி 2 பேரும் எமோஷனல் ஆக ஹீரோயின் அதை பார்த்துட்டு இதுல என்ன இருக்கு, எனக்கும் வீட்டுல டேட் பண்ணதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அந்த பொண்ணு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான்னு கேட்க சின்ன அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறதுனால இல்ல எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, சும்மா யாரையாவது பார்க்கணும்னா வீட்டுக்கு வர சொல்றது, அவங்க வீட்டுக்கு போறது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஆபீஸ்ல இப்பவும் சீஃப் சீனியர் கங்க எல்லாருமே ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு அவங்க மேல பாசமே இல்ல, அவங்கள பத்தி தெரியவே இல்லைன்னு. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வரா. சீஃப் ஒண்ணு என்ன இங்க வந்து நிக்கிற, எடுத்த போட்டோஸ் ஆர்டிகல் எல்லாத்தையுமே ஸ்டுடியோ ஆட் டிபார்ட்மெண்ட்லாம் கொண்டு கொடுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இந்த ஸ்டோரியை போடுறதுல விருப்பமே இல்ல, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னன்னு அவளுக்கு சொல்ல தெரியல. ஆனா சீஃப் இருந்துட்டு இந்த ஸ்டோரியை போட்டுதான் ஆகணும்னு சொல்றாரு, ஏன்னா பெரிய ஸ்பான்சர்ஷிப்ன்றதுனால. ஆனா ஹீரோயினுக்கு இதுல விருப்பம் இல்ல. அப்புறம் அப்படியே ஒரு சின்ன மீட்டிங். நம்ம சீஃப் சீனியர் அண்ட் அசிஸ்டன்ட் பொண்ணுங்க அவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப யங் ரீடர்ஸ்க்கு என்ன பிடிக்கும்ன்ற மாதிரி சீஃப் கேட்க அப்ப இந்த 2வது அசிஸ்டன்ட் பொண்ணு டேட்டிங் ஆப் பத்தி சொல்றா. அசிஸ்டன்ட் பொண்ணும் ஆமா அந்த ஆப்ல நம்மளோட போட்டோவை ப்ரொஃபைலா வைப்போம், யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நம்ம அதுல யாரானாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம சீஃப் நம்ம சீனியர் அதுல சைன் அப் பண்ண சொல்றாங்க. அதை பத்தி ஒரு ஸ்டோரியும் போட சொல்ல அவங்க நானான்னு கேட்க பின்ன நானா பண்ண முடியும், இதுக்கு என் ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், என் வயசுல இதெல்லாம் எனக்கு தேவையா, உங்களுக்காச்சும் இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கும் நல்லது தானேன்னு சொல்ல அவங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க இதை கங்கு கிட்ட கொடுங்க, ஒரு வேலை கங்குக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கலாம் இல்லையா, அவர் மனசு மாறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீஃப் அது சரியா தான் இருக்கும்னு யோசிக்கிறாரு. இப்ப அப்படி ஹீரோவை பார்த்தா அவன் மனசுல எல்லாம் சீனியர் சொன்னதுதான் ஓடிட்டு இருக்கு, மத்தவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி அவனும் அப்படியே கங்க நின்று பார்த்துட்டே இருக்கான். அப்ப அங்க ஷின் வரான். அவன் வீடு எதுவும் வேணான்னு சொல்லியிருந்தான்ல, இப்ப அவனுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல எனக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றது அவங்க வீட்டுக்கு போறது தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி, அதனால இப்ப வீடு வாங்கலாம்னு நினைக்கிறான். அவளை அங்க இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவளுக்காக தான்றதையும் ஹீரோ கிட்ட சொல்றான். அப்புறம் நம்ம சீஃப் அவர் கங்க கிட்ட வராரு. ஆல்ரெடி அந்த டேட்டிங் ஆப்ல கங்க சைன் அப் பண்ண வச்சிட்டாங்க போல, போன்ல எக்கச்சக்க மெசேஜ் வந்திருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே வர அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா ஒரு மெசேஜ் கூட வரலையா, ஒருவேளை பேட்டரி போயிருக்குமோன்னு பார்த்தா பேட்டரி ஃபுல்லா இருக்கு, வைஃபை எதுவும் ஒர்க் ஆகலையா அப்படின்னு கேட்டா அதுவும் ஒர்க் ஆகுதான், கங்க அப்படி பேர்ந்த மாதிரியே தான் உட்காந்துருக்காரு. ப்ரொஃபைல் போட்டோ எதுவும் சரியா வைக்கலையான்னு கேட்டா அந்த 2வது அசிஸ்டன்ட் பொண்ணு அதெல்லாம் நல்லா டச் அப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப பார்த்து ஒரு மெசேஜ் வர எல்லாரும் ஆர்வமா பார்த்தா அது ஏதோ ஸ்பாம் மெசேஜ். அப்புறம் இதெல்லாம் நினைச்சு தாங்க முடியாம கங்க இருந்து ஓட சீஃப் இருந்துட்டு சீனியர் கிட்ட உங்ககிட்ட தான் சொன்னேன்ல நீயே இதை பண்ண அப்படின்னு போய் அவனை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கப்பல் இன்டர்வியூ பண்ணால அதை பத்தி ஸ்டோரி போடவா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப அங்க சீஃப் வந்து நீங்க இன்னும் அந்த இன்டர்வியூ ரெடி பண்ணலையா, எனக்கு ஆர்டிகல் அனுப்பவே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவளும் எனக்கு ஏதோ தப்பா தோணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க குரூப் சாட்ல ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு எடுத்து பார்த்தா இந்த கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஏதோ ஒரு பார்க்கிங்ல முடிய பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க, சும்மா வெளியில தான் பாசமா இருக்க மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம சீனியர் ஹீரோயின் கிட்ட அதை எப்படி நீ கண்டுபிடிச்ச, இவங்க 2 பேரும் நிஜமாவே பாசமா இல்லன்னு கேட்க அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்ததுக்கான அடையாளமே அங்க தெரியலையா. அங்க வந்திருக்க மெயில் எல்லாமே அந்த பொண்ணோட பேருக்கு மட்டும் தான் வந்திருக்கு, அந்த பையனோட பேர்ல எந்த லெட்டர் எதுவுமே வரல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கிச்சன்ல டம்ளர் எங்க இருக்கு என்ன அதுனே தெரியல, பாத்ரூம்லயே அவனோட திங்ஸ் எல்லாமே புதுசா தான் இருந்திருக்கு, அதுலயே அவங்க ஒன்னா வாழலன்றதை இவன் கண்டுபிடிச்சிருந்திருக்கா. அப்ப அந்த ஸ்பான்சர் சீஃப்க்கு போன் பண்ணி இந்த ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ண வேணாம்னு சொல்ல சீஃபும் ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. நல்ல வேலை நீ நம்மளை காப்பாத்திட்டேன்னு பேசிட்டு இருக்க. நம்ம கங்க பார்த்தா இன்னும் பேர்ந்த மாதிரி தான் இருக்காரு, எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்ப அப்படி நம்ம அசிஸ்டன்ட் பண்ணியும் அந்த 2வது அசிஸ்டன்ட் பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு ஷூட் இருந்திருக்கும் போல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அவ இவ கிட்ட நான் பண்றேன்னு சொல்லிப்பா போல. இந்த விஷயத்தை இவ சொன்னோன்னே அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு அழகா இருக்கும்னு நினைச்சுதான் விழுந்திருப்பாளோ அப்படின்னு பேசிட்டு இருக்க. டிம்பிள்ஸ் தான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு இவ சொல்றா. நமக்கு டிம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்க. இப்பதான் இந்த பொண்ணுக்கு புரியுது, அவளும் சொல்ல வரா சின்னதான் அவளுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி. ஆனா இவன் காதலே விழல. இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. நம்ம சீனியரும் அங்க உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சீனியர் நீ நல்ல பையன், நல்ல பர்சனாலிட்டி இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்க, நல்லா உயரமா இருக்க, இதுவே போதும், உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஆர்டிகல் கேன்சல் ஆனதுனால இன்னொன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ நீ எப்படி அவங்க ஃபேக் கப்பிள்னு கண்டுபிடிச்ச, அவங்க பாசமா இல்லைன்னு பார்த்தோன்னு எப்படி புரிஞ்சுக்கிட்ட, இவ்வளவு நாளா என் கூட வேலை பாக்குறவங்கள பத்தியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ஒருத்தங்களோட வீட்டை பார்த்தாலே அவங்க என்ன மாதிரியான ஆளுன்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு வீடு அவங்களோட ஓனர் தான் ரெஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றா.
இப்ப அப்படி ஷின்ன காட்டுறாங்க. அவன் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அவ பாக்கல. அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு ஷின் ஒரு பேக் வாங்கி வச்சிருந்தான்ல, அதை கொண்டாந்து கொடுத்து இதை கொடுத்து நீ ப்ரப்போஸ் பண்ணு, அப்பதான் அவளுக்கு உனக்கு அவளை இவ்வளவு பிடிக்கும்னு புரியும், அவ ஓகே சொல்றதுக்கும் கொஞ்சம் புஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐடியா கொடுக்குறான். சரிவா நம்ம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வருவோம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கீழே கூட்டு போவேன். அப்ப நம்ம ஹீரோவோட கார் அங்க வருது. ஹீரோயினுக்கு இன்னும் வேலை இருக்குன்னு சொன்னால, அதனால ஆபீஸ்ல விட வந்திருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னா வரதா ஷின் பாக்குறான். இவங்க எப்படி ஒன்னா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இத பார்த்தா அவன் மனசே உடஞ்சு போச்சு. அப்ப அங்க வந்து அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் இதை பாக்குறான். ஷின் முகத்துல அவ்வளவு ஒரு ஏமாற்றம். இன்னொரு பக்கம் நம்ம கங்கையும் சீனியரையும் பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு கங்கு உளறிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து வாந்தி வேற எடுத்துட்டு இருக்காரு. அப்ப சீனியர் கங்கோட வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓட, இதெல்லாம் பார்த்து கங்கு தப்பா நினைச்சுக்கிறாரு. அவங்க மாத்திரை வாங்கிட்டு வந்து கையில கொடுக்கவுமே ஏன் என்கிட்ட இவ்வளவு பாசமா இருக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுறாரு. வேற ஒரு நல்ல பையனா வேற பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல, நான் நல்ல பையன் வேற சொல்றல அப்படின்லாம் கேட்க சீனியருக்கு கோவம் வந்துருச்சு. பலான்னு ஒரு அறையை விட்டுட்டு வேகமா அங்கிருந்து போறாங்க. அப்புறம் சடனா ஒரு நிமிஷம் பிரேக் போட்டு திரும்ப வராங்க. கங்கெல்லாம் திரும்ப அரைஞ்சிருவாங்களோடு பயப்படுறாரு. தலையெழுத்தேன்னு கோவமா அவங்க வாங்கிட்டு வந்த மாத்திரையை தூக்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. ஹீரோ ஆபீஸ்க்கு வரான். அப்ப இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே இல்ல, அதனால எல்லாரும் கேக்க கையில வச்சுட்டு நிக்கிறாங்க. எல்லாருமே அவனுக்கு விஷ் பண்ணி பாட்டு பாட, அப்ப அவன் கேக்க ஊதி விடவும் நம்ம சீஃப் நம்ம இன்னைக்கு டின்னர் போலாமான்னு கேக்குறாரு. ஆனா அவன் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்லாம கேக் வாங்கிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு எனக்கு பிளான் இருக்கு, என்னால வர முடியாதுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். எல்லாரோட முகமுமே வாடி போச்சு. சீஃபும் இவருக்கு போய் காஸ்ட்லியான கேக் வாங்கிட்டு வந்தேன் பாரு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம கங்கு இவரெல்லாம் யார் டேட் பண்ணுவா, இப்படி ஒரு சுயநலம் பிடிச்சவரா இருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு சோகமா அங்க இருந்து கிளம்புறா. சீனியருக்கு தான் என்ன பண்றதுனே புரியல. கங்க முறைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம சீஃபுக்கு கிச்சன் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் மாத்துறதுக்காக ஒரு கூப்பன் அனுப்புறான். நம்ம கங்குக்கு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்றதுக்கு ஒரு கூப்பன் அனுப்புறான். நம்ம சீனியர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு சிசிடிவி கேமரா கூப்பன் அனுப்புறான். அதே மாதிரி மத்த ரெண்டு அசிஸ்டன்ட் பொண்ணுங்களுக்கும் டெய்லி தேவைப்படுற பலசருக்கு கூப்பன் அனுப்புறான். எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லி தான் அனுப்புறான். எல்லாருமே இதை பாக்குறாங்க. எல்லாமே காஸ்ட்லியான கிஃப்ட் தான். இப்ப சீஃப் வேகமா ஓடி வந்து எனக்கு மட்டும் தான் பாஸ் கிஃப்ட் பண்ணாரா உங்க எல்லாருக்கும் பண்ணிருக்காரா அப்படின்னு கேட்டு நாம அவருக்காக ஒரு கேக் தான் வாங்கிட்டு வந்தோம், ஆனா அவர் திருப்பி நிறைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு எல்லாரும் ஹீரோ புகழ்றது சந்தோஷமா இருக்கு. கங்கும் அவருக்கு நம்ம மேல பாசமே இல்லைன்னு நினைச்சோம், ஆனா அவர் நிஜமாவே நம்ம மேல பாசமா தான் இருந்திருக்காரு, நம்ம மேல நிஜமாவே அவருக்கு அக்கறை இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறா. சீனியருக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினும் சீனியர் கிட்ட பாத்தீங்களா அவர் செல்ஃபிஷ்லாம் கிடையாது, எல்லார் மேலேயும் பாசமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல அவளுக்கு தான் தெரியாதுல்ல சீனியர் ஹீரோ கிட்ட போய் பேசினது. பாஸுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவளுக்கு புரியல என்ன பேசுறாங்கன்னு. இல்ல ஒன்னும் இல்ல நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்றாங்க. வந்து கிளம்புறாங்க. இப்ப திரும்ப ஹீரோயின் ஷின்னையும் காட்டுறாங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க. அப்போ ஷின் ஹீரோக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஹீரோவும் நீ வீடு வாங்கணும்னு சொல்லியிருந்தல, சில வீடு பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்ல ஷின் ஒன்னு நான் இப்போதைக்கு வீடு வாங்க போறது இல்லைன்னு சொல்றான். ஹீரோ ஒன்னு உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு வீட்டுக்கு தான் கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்னாச்சுன்னு கேட்க இல்ல அந்த பொண்ணையுமே எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு போட்டோ கேம்பிங் அதுக்கே டைம் சரியா இருக்கு, லவ் பண்றதுக்குலாம் நேரம் இருக்காது அப்படின்னு சொல்றான். நீ அந்த பொண்ணு சின்சியரா லவ் பண்ணல போலே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஹீரோயின் கால் பண்றா. அவனும் எடுத்து பேசிட்டு இருக்க ஷின் அதை ஒரு மாதிரி சோகத்தோட சந்தோஷமா பாக்குறான். ஏன்னா ஹீரோ இப்பதானே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான், அதை நினைச்சு இவனுக்கு சந்தோஷம். அப்படியே ஸ்டுடியோக்கு வந்த பிறகு அசிஸ்டன்ட் பண்ணிக்கிட்ட நான் அதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்கலடா, இப்போதைக்கு அண்ணன் சந்தோஷமா இருக்கான், அவன் இது வரைக்கும் சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல, அதை தான் முதல்ல பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படி ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. அவன் டின்னருக்கு கூப்பிட்டுருப்பான்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல எவ்வளவு லேட் ஆகும்னு கேட்கறான். ரொம்ப லேட் ஆகும், அந்த வேலையை முடிச்சு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன், நீங்களும் வீட்டுக்கு போங்க சாரி அப்படிலாம் சொல்லி அனுப்புறா. இவனும் பரவாயில்லன்னு தான் சொல்றான். ஆனா அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, பேசாம என்ன வேலைன்னு கேட்டு நிறுத்திடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் தான் நம்ம ஷெல்ஃபிஷா இருக்கக்கூடாது அப்படின்னு வருத்தத்தோட அப்படி வீட்டுக்கு போறான். ரொம்ப சோகமா உள்ள வரான். அப்பதான் பார்த்தா ஹால் ஃபுல்லா ஒரே டெக்கரேஷனா இருக்கு. அப்படியே ரூம் ஃபுல்லா பலூனு, ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கரு, அப்படியே ப்ரொஜெக்டர்ல ஒரு வீடியோ ஓடுது. நம்ம ஹீரோயின் தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்றா. அவனுக்கு இதை பார்க்க சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பார்த்தா கேக்கோட முன்னாடி வந்து நிக்கிறா. அப்புறம் அப்படி கேண்டில் எல்லாம் ஊதி சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் சின்ன பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல, ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கான். இப்ப அப்படி திரும்ப ஹீரோ வீட்டுக்கு ரெண்டு பேரும் கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட இன்னைக்கு உங்களை எல்லாரும் பாராட்டினாங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுன்னு சொல்ல அவனும் உன்னை பெருமைப்படுத்துற மாதிரி நல்ல பாய் ஃப்ரெண்டா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாரா இந்த நேரத்துலன்னு பார்த்தா செக்ரட்டரி தான் வந்திருக்காரு. யாரோ ஒருத்தர் ஹீரோக்கு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காராம். ஹீரோ ஒன்னு சரி நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டையும் நான் இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு கீழே போறான். நம்ம சீஃப பார்த்தா அந்த கூப்பனை ஒய்ஃப்க்கு காமிச்சு இன்டீரியர் ஒர்க்குக்கு டிசைன்ஸ் செலக்ட் பண்ண சொல்லிருப்பார் போல. அவங்க பாத்துட்டு இருக்க அவர் அப்ப எந்திரிச்சு அங்க இருந்து கிளம்புறாரு. பெருவரல்ல நடந்தவரு அப்புறம் ரொம்ப பெருமையா நேரா நடந்து போறாரு.
இருக்காரு. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் நம்ம கங்க பார்த்தா அந்த ஹோட்டல் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம சீனியரும் கேமராவா அவங்க வீட்டு முன்னாடி மாட்டிட்டு இருக்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீ ஒரு வீடு வாங்கிக்கோ, அதுக்கு நான் பே பண்றேன்னு. அந்த ஒருத்தர் வயசான ஆள் இருந்தார்ல, அவர் தான் மெசேஜ் பண்ணிருக்காரு. இப்ப அப்படி ஹீரோ அபார்ட்மெண்ட்டுக்கு போறதுக்காக லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு கால் வருது. வேக வேகமா அடிச்சு புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். பார்த்தா ஷின்னுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ரொம்ப குடிச்சிருந்தான்ல, ரோட கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் தான் சொல்றான், ரொம்ப குடிச்சிருந்தான், ரோட கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஹீரோ ரொம்ப சோகமா வெளியில வரான். அசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் சொல்லிருப்பான் போல, ஷின்னுக்கு ஹீரோயினை ரொம்ப நாளாவே பிடிச்சிருந்துச்சு, அதனால இன்னும் நியூயார்க் கூட போகாம இங்கே இருந்தான். ஆனா நேத்து தான் உங்களுக்கும் ஹீரோயினை பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டான், அதனாலே ஹீரோயினை விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டான்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கான். ஹீரோவும் ஷின் ஹீரோயினை பத்திலாம் நிறைய சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே சோகமா உட்காந்துருக்கான். அப்படியே எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்குன்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.